வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் தாமதமாக நிகழ்ச்சி ஆரம்பித்தமைக்கு வருந்துகின்றோம். இன்றைய நாள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 22 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஹீட் வார்னிங் இல்லாத ஒரு வார நாட்களை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் திங்கட்கிழமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அடுத்து வருகின்ற நேற்றும் சரி இன்றும் சரி கொஞ்சம் மிதமான காலை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் டாப் பகுதியில் அறுவை சிகிச்சை காத்திருப்பு நேரங்களை குறைக்க கிட்டத்தட்ட $324 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட இருக்கின்றது. இது பற்றி ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் டொரண்டோவின் கோவிட் தொற்றினுடைய புதிய விவரங்கள் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் வழங்கிய விடயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் அஃபோர்டபுள் ஹவுசிங், அதாவது அரசாங்க வீடு வழங்கும் திட்டம் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்தித்த போது கூறிய விடயங்களும் இன்றைய நாள் இருக்கின்றன. அதே நேரம் கலையரங்கம் பகுதியில் ஓவியா ஸ்ரீதரன் வழங்குகின்ற ஒரு கவர் சாங் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் முக்கியமான பல விடயங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இப்பொழுது டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் ஒன்டாரியோ அறுவை சிகிச்சை காத்திருப்பு நேரங்களை குறைக்கிறது. கிட்டத்தட்ட $324 மில்லியன் ஒதுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 67,000 சர்ஜரிஸுக்காக இந்த நிதித்தொகையை ஒதுக்குவதாக ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் இன்று அறிவித்திருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோவிட்-19 காலத்தில் நான் எமர்ஜென்சி சர்ஜரிஸ் என்ற இந்த விஷயங்கள், அதாவது அத்தியாவசியமற்ற இந்த அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகள் பிற்போடப்பட்டன, அதாவது தள்ளி போடப்பட்டன. அதாவது அவசியமான, அதாவது எமர்ஜென்சி முன்னிட்ட இந்த சர்ஜரிஸ் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டது. இருந்த போதிலும் கூட கிட்டத்தட்ட ஏப்ரல் 2020 மார்ச் 2021 வரைக்கும் 4,65,000 சர்ஜரிஸ் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதும், அதாவது அவசியமான அந்த சர்ஜரிஸ் மட்டும் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது அதாவது கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை இப்பொழுது குறைவடைந்து நாங்கள் ஸ்டெப்டையும் தாண்டி இந்த வருகின்ற இந்த நேரங்களில் கொஞ்சம் இந்த தளர்வுகளையும் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 110 115 அதிகரிப்பதும் மற்றும் அதுகளுக்கு இருக்கின்ற மேலதிக வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும், அதே நேரம் ஆப்ரேட்டிங் ரூம் ஹவர்ஸை அதிகரிப்பதற்காகவும், அதே நேரம் புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க, இப்படியான பல விடயங்களுக்காக இந்த விஷயங்களை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட $324 மில்லியன் இதுக்காக ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஜூன் மாத ஆரம்பத்திலிருந்து நான் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஆரம்பிக்கப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த பேஷண்ட்ஸ் கூட தங்கக்கூடிய, அதாவது தே கேன் ஸ்டே அட் ஹாஸ்பிட்டல் என்ற வகையிலும் கூட சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டவை இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது இந்த அறுவை சிகிச்சை காத்திருப்பு நேரங்களை குறைக்க இந்த ஒதுக்கப்பட்ட நிதி பற்றி ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். When Ontario Health first launched, it was done as part of our government's goal of ending hallway healthcare and building an accessible, integrated healthcare system centered around the needs of patients. At the time, no one could have imagined that we would be facing a global pandemic. Under the leadership of Ontario Health, through the pandemic, our hospitals have functioned as a single connected resource to ensure that we make full use of all available capacity to provide safe, effective care to both COVID and non-COVID patients across Ontario. This commitment reflects a collaborative Team Ontario effort never seen before in our province. Ontarians across the province have benefited from better connected care, and we are really looking forward to continuing building on this work. Throughout the pandemic, our government has worked closely with Ontario Health and our health system partners to ensure that Ontarians have access to the surgeries and procedures they need. Thanks to the ongoing efforts across our health system, as well as targeted government initiatives, 76% of all patients who were on the surgical wait list between March 1st, 2020 and March 1st, 2021 have received the care they need. And by prioritizing urgent surgical patients throughout the pandemic, 99.3% of the most urgent patient surgeries
have been completed. This progress is a testament to the hard work and dedication of our healthcare system, and we are in much better situation than was expected mere months ago. However, as we continue to safely and gradually lift public health measures and we continue our return to normal, we expect more Ontarians to seek the care they need. That is why our government is investing up to $324 million as part of a comprehensive surgical recovery plan to address wait times, improve access to care, and support our government's commitment to end hallway healthcare. This plan will enable Ontario's hospitals and community providers to operate at 110 to 115% capacity. Hospitals will be able to perform up to 67,000 additional surgeries on top of the typical volume of 650,000 scheduled surgeries per year, including plans for evenings and weekends. Over 75,000 additional hours of MRI scanning and over 60,000 additional hours of CT scanning will be enabled across the healthcare system, an overall increase of 12% in hours for both forms of imaging. Our surgical recovery plan will build on our government's commitment to create a better connected healthcare system, looking at every stage of a patient's journey, from primary care referral to hospital discharge and recovery at home. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:28 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேலு. அறுவை சிகிச்சை காத்திருப்பு நேரங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி பற்றிய விவரங்களை ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியோட் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த விடயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக கோவிட்-19 அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ந்தும் குறைவான தொற்றுக்களை தற்பொழுது பதியப்பட்டு வருகின்றன. எனவே அந்த ஸ்டெப் 3க்கு பிறகு எதிர்பார்த்ததை போல இல்லாமல் ஓரளவு குறைந்த அளவே தொற்றுகளும் பதியப்படுகின்றன. அதே நேரம் வேக்சின் வழங்கப்படுகின்ற வீதம் சரி, அதை பெறுகின்ற வீதம் சரி, அதாவது ஃபர்ஸ்ட் டோஸும் சரி செகண்ட் டோஸும் சரி, அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வீதத்தை எட்டக்கூடிய அளவு இருப்பு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது 80% ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டோஸ் பெற்றுவிட்டார்கள். அதே நேரம் ஆல்மோஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட 75% 2 டோஸும் பெற்றவர்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் டொரண்டோ இன்றைய தினம் அறிவித்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், இந்த மாஸ் வேக்சின் கிளினிக்ஸ், தடுப்பூசி வழங்குகின்ற இந்த பெரிய மாஸ் வேக்சின் கிளினிக்ஸ் மொத்தமாக 9 இருக்கின்றன டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். அதில் 5 மாஸ் வேக்சின் கிளினிக்ஸ் மூடப்படுகின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி இது மூடப்படுகின்றன. இவை இது மூடப்படுவதென்றால் அப்படி டோட்டலாக க்ளோஸ் ஆகிறதில்லை. இது அப்படியே மொபைல் வேக்சின் கிளினிக்காக மாற்றப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த 5 மாஸ் வேக்சின்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணப்பட்டாலும் கிட்டத்தட்ட 22 மொபைல் வேக்சின் கிளினிக்ஸ் திறக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இந்த விடயத்தை இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அதாவது ஏற்கனவே இந்த கோவிட்-19 தொற்றுகள் குறைவடைந்திருக்கிற நிலையில் 75% கிட்டத்தட்ட 2 டோஸையும் பெற்றுவிட்டார்கள் என்பது. இதனால் முடிந்த அளவு அதுக்கான விடயங்களை சரியான வகையில் பார்த்துக்கொள்வதற்காக தான் இந்த விஷயங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே நேரம் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இப்பொழுது வேக்சின் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை அறிவித்திருந்தார்கள் ஏற்கனவே. எனவே முடிந்த அளவு தொடர்ந்து மக்கள் இந்த வேக்சின் பெறுகின்ற வீதங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. எனவே வழமை போல எதிர்பார்த்ததை விட இந்த ஸ்டெப் 3 தாண்டின விடயங்களும் கூட இன்னும் வெகு சீக்கிரமாகவே வழமைக்கு திரும்பலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 5 மாஸ் வேக்சின்ஸ் கிளினிக்ஸ் என்று பார்க்கும்போது கார்மைன் ஸ்டெஃபனோ கம்யூனிட்டி சென்டர், மெல்பர்ன் கம்யூனிட்டி சென்டர், மிச்சல் ஃபீல்ட் அரேனா மற்றும் நார்த் டொரண்டோ மெமோரியல் கம்யூனிட்டி சென்டர் மற்றும் டொரண்டோ காங்கிரஸ் சென்டர், இந்த 5 மாஸ் வேக்சின் கிளினிக்ஸ் மூடப்படுகின்றன. குளோவர்டேல்,
மற்றும் த ஹேங்கர், த டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர் மற்றும் ஸ்கார்பரோ டவுன் சென்டர் இந்த வேக்சின் கிளினிக்ஸ் வந்து தொடர்ந்து திறக்கப்பட்டிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த COVID-19 அப்டேட்டுகள் பற்றி டொரண்டோ மேயர் ஜோன் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். More than 4.28 million vaccine doses have now been administered in the City of Toronto. I'm proud to announce today that more than 70% of adults in Toronto are fully vaccinated. Team Toronto is continuing to make real progress. More than 80% of all eligible Toronto residents aged 12 and up have now had at least their first dose of COVID-19 vaccine. That number is important. We know that the province will remain in Step 3 for at least 21 days and until 80% of the eligible population aged 12 and over has received one dose of a COVID-19 vaccine, so we have now met that vaccination requirement. And we're on track in the coming days to achieve the second part of the criteria, 75% of the 12 and up population having received their second dose. Thank you to everyone who continues to step forward to get their shots, first and second, and thank you to everyone working on these efforts across the city, literally thousands of people helping us out with that. We will not stop until every single resident in Toronto who wants their vaccine gets their vaccine. That is why we have our homestretch vaccine push in the Taylor-Massey neighbourhood in the city's East End this weekend with 9 micro-targeted pop-up clinics. These clinic locations have been strategically chosen as they're all in areas that are frequented heavily by the local community, for example, grocery stores, shopping plazas, and schools. Like we've done in the past, these clinics will offer entertainment and giveaways throughout the day to make it a better experience for everyone. The city's VaxTO campaign will also provide outreach support with calls to almost 20,000 people, with trusted local doctors, for example, delivering the message to get vaccinated to the people who have yet to take advantage of that opportunity. As with all of the homestretch vaccine push initiatives, the aim of these pop-up clinics is to connect with the neighbourhood residents on the ground in their communities at locations that they are comfortable with and that they frequent in order to help remove any remaining barriers to access to vaccines. This 2-day initiative, which will be open to all residents from M postal codes, with a focus on those living in M4B and M4C, will be supported by local community partners and extensive community ambassador-led multilingual canvassing. I want to thank the Michael Garron Hospital and East End Toronto Health Partners and numerous local community agencies for their work thus far in bringing this push for this weekend to life. I encourage all local residents to drop by any of the clinics most convenient to them over the course of this coming weekend. The work to deliver second doses to our homebound residents is also continuing successfully. Our homebound sprint is expected to finish delivering second doses this long weekend. Our homebound sprint team, including Toronto Paramedic Services and hospital partners, delivered approximately 8,000 first dose vaccines to people who are homebound. That same team has now been going about the careful work of delivering second doses throughout the month of July. More than 7,100 second doses have been delivered, that's around 91%, and the remaining doses are expected to be delivered by the August long weekend. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:35 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோவினுடைய கோவிட் அப்டேட்ஸ் பற்றி டொரண்டோ மேயர் ஜோன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஒன்டாரியோ பிரீமியர் டாக்டர் அவர்கள் நார்த் வெஸ்ட் காட்டுத்தீயில் இடம்பெற்ற அந்த பகுதிகளையும் அந்த
பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களையும் பற்றி நேரில் கண்டு சந்திப்பதற்காக இன்றைய தினம் வந்து அங்கே சென்றிருந்தார். அது பற்றிய விடயங்கள் தான் பார்க்க இருக்கணும். குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அவசர கால நிலைமை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றி இண்டிஜினஸ் லீடர்ஸ் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏற்கனவே முதல்வரை அங்கே சென்று நேரடியாக சென்று பார்வையிடும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதற்கிணங்க அவர் அறிவித்திருந்தார் இன்றைய தினம் செல்வதாக. அதற்கேற்றவாறு இன்றைய தினம் அங்கே சென்று அங்கே மக்களையும் பார்வையிட்டிருக்கின்றார். அங்கே நடக்கின்ற விடயங்கள் பற்றியும் கண்டறிந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ஒன்டாரியோவிலும் கூட அங்கே முக்கியமான இடங்களில் வந்து இந்த காட்டுத்தீ தொடர்ந்து பரவி கொண்டிருப்பதையும் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் கூட ஏற்கனவே இருக்கிற இடங்களை விட மேலும் கிட்டத்தட்ட 17 இடங்கள் வந்து தொடர்ந்து இந்த காட்டுத்தீ உக்கிரமாக பரவி வருவதும் வந்து ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் கடந்த தசாப்த லாஸ்ட் டிகேட்னு சொல்லும்போது கடந்த தசாப்தத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான காட்டுத்தீ வந்து பரவுதல் வந்து இந்த வருடம் கொஞ்சம் அதிகரித்ததாகவே இருப்பதையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஃபர்ஸ்ட் நேஷன் கம்யூனிட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த நோர்த் வெஸ்ட் பகுதிகள் வந்து மொத்தமாக 3000 பேர் வந்து மொத்தமாக அகற்றப்பட்டிருப்பார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது ஒன்றாரி முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த காட்டுத்தீ நிலைமைகள் பற்றி கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Good morning, everybody. Good morning. Good morning. Familiar faces here. Yeah. How you doing? I want to start off with thanking all the men and women out there fighting this right across Ontario. There's 157 of them. I also have to thank every single province. As you can see, we have one of the water bombers right over there from our friends from Quebec, but every single province is pitching in, and understand Wisconsin's helping out as well, and a great team from Mexico, the firefighters. I'm come up here to talk to the chiefs and talk to the ministry and find out if there's anything they need. By all means, they can reach out to us. I gave my personal cell number. We're being briefed a couple times a day to make sure that we evacuate anyone that needs to. We've evacuated over 3,000 people so far, and anyone that needs to be evacuated, we'll be there to support them. Again, I want to be boots on the ground here and look at the command center. They have it well organized, and I'm very, very grateful for all the work, and not only with the ministry but the Ontario management. I'm sorry, emergency management of Ontario to the EMO. They're doing an incredible job, so it's a coordinated effort right now. I'd be happy to take any questions. Premier, Nishnawbe Nation once again today is calling on you to declare a state of emergency. You have resisted that, saying that all of the resources are available. Yeah. Given what you have seen and heard today, will you revisit that? Will you declare a state of emergency? So I think there's a little confusion what a state of emergency is. It's not going to add any more resources. It's basically the province coming in, taking over everything. We believe in working in collaboration, cooperation, with First Nations, with municipalities. That's the only difference, is the province will come in and say you can't go down this road. There's already emergency orders put in place, so it's not holding back any resources. We will put all the resources we have. I won't spare a penny. We'll make sure we're there to support the people of northwestern Ontario. Are there any more resources available in the province? I mean, we know firefighters across this country are deployed in a lot of places. Yeah, so you hear about the fires in BC, but even with saying that, the ministry, Stephanie at the ministry was just saying, we had support from BC, from Alberta, from Manitoba, from Quebec, New Brunswick. Basically all the provinces have pitched in, along with a U.S. state, Wisconsin. So we're throwing absolutely everything we have at this, and no matter if it's the helicopters, I think there were 74 helicopters, 11 bombers, fixed wing airplanes, there's nothing we're going to spare. Sorry, can we go to the next question? Yeah. Oh. You met with the evacuees, some of the evacuees this morning. Yes. What did you learn from them, from talking to them directly? Well, I went over to the hotel, and they were quite happy how they're being treated, and that's why I'm here. I want to hear firsthand from the people to make sure they're being taken care of. I met the nurses over there, and I want to thank the nurses as always. They're heroes, and everyone just comes together. So we're very, very grateful. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions.
believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே காட்டுத்தின் நிலைமைகள் பற்றி ஒன்றாரி முதல்வர் டாக்டர் அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தீர்கள். அடுத்தாக இந்த பேக் டு ஸ்கூல் இந்த விடயங்கள் பற்றி கூட இன்னொரு விடயத்தில் டாக்டர் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது மிக விரிவான இந்த திட்டங்கள் பற்றி அடுத்த வார ஆரம்பத்தில் இந்த பேக் டு ஸ்கூல் விஷயங்கள் பற்றி அறிவிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். எனவே அடுத்த வார அளவில் மீண்டும் செப்டம்பர் பாடசாலைகள் திறக்கப்பட இருக்கின்றன. இது பற்றி மேலதிகமான இந்த திட்டங்கள் பற்றி அடுத்த வாரம் கல்வி அமைச்சர் அவர்கள் இது பற்றி விரிவாக கூறுவார்கள் என்பதையும் அவர் அறிவித்திருந்தார். மொத்தமாக கிட்டத்தட்ட 2 மில்லியன் மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த வேக்சின் கன்ஃபர்மேஷன் என்பதும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே 2 டோஸையும் பெற்றவர் மாணவர்கள் தான் அவர்களுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி என்ற வகையில் அவர்கள் பாடசாலைக்கு அட்டெண்ட் செய்ய முடியும். இருந்தாலும் இப்போ ஒரு டோஸ் ஆச்சும் தனியாக ஒரு டோஸ் மட்டும் பெற்றவர்களும் சரி அல்லது ஒரு டோஸும் பெறாதவர்களும் சரி அவர்களுக்கு தனித்தனி அந்த மாணவர்களுக்காக தனித்தனி விதிமுறைகள் வழங்கப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது பார்க்கும்போது கனடா மைட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் எலிஜிபிலிட்டி அதுக்கு தடுப்பூசி பெற தகுதியாக இருக்கக்கூடிய மாணவர்களும் கூட கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் டோஸ் கூட பெறவில்லை என்பதும் இங்கு ஒரு குறிப்பிட்ட விஷயமாக இருக்கின்றது. அதில் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வார அளவில் இந்த பேக் டு ஸ்கூல் பற்றிய மிக விரிவான திட்டங்கள் பற்றி அடுத்த வாரம் கல்வி அமைச்சர் அவர்கள் இது பற்றி விளக்கமாக கூறுவார். எனவே அதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக அஃபோர்டபுள் ஹவுசிங் அதாவது அரசாங்க வீடு வழங்கும் திட்டம் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இன்றைய தினம் வான்கூவரில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். எனவே இது பற்றி அவர்கள் கூடிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். And I emphasized the importance of housing to Canadians and to the Canadian economy in my remarks quite intentionally. I agree with what Kennedy said. Housing is one of our preeminent economic challenges today. It is a challenge in the Lower Mainland. It is a challenge in Victoria. And it is a challenge in cities and towns across Canada. Our government's commitment is to ensure that all Canadians have an affordable and safe place to call home. Now that includes very significant investments like the one today in housing for the most vulnerable Canadians, but it also includes a recognition that middle-class Canadians and people working hard to join the middle class are also increasingly facing challenges with housing. I don't believe there is any one solution to the housing challenges that Canada, BC, the Lower Mainland face right now. There is not a single magic bullet. But I think actually what we're doing today shows that we're all moving in the right direction. I think to solve Canada's housing problems, the first thing we need is, I loved what Melanie said, we need to paddle together. Housing is not a challenge the federal government can solve on its own. It's not a challenge that cities can solve on their own. It's not a challenge that provinces and territories can solve on their own. We all need to be working together. That is part one. And part two on solving housing is we need a diversity of solutions. We need to work hard on affordable housing. We need to work hard on rental housing. Kennedy mentioned co-ops. I am personally a big fan of co-op housing, having lived in a co-op, so that's another area we need to focus on. But there are a lot of Canadians who want, for whom their dream is to own their own home, and we need to be sure that we have policies in place, including on the supply side, to ensure that Canadians who want to buy a home and who work hard can do that. டொரண்டோ நேரம் 9:46 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அஃபோர்டபுள் ஹவுசிங், அதாவது அரசாங்க வீடு வழங்கும் திட்டம் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்தித்த போது வான்கூவரில் பத்திரிகையாளரை சந்தித்த போது கூறிய விடயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக குடிமைக்கிற நிகழ்ச்சியில் கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். மிக விரிவான பாடசாலைக்கு திரும்பும் திட்டம் அடுத்த வார ஆரம்பத்தில் வெளியிடப்படும் என ஒன்டாரியோ முதல்வர் உறுதிப்படுத்தியுள்ளார். செப்டம்பர் மாதம் பாடசாலைக்கு திரும்புவதற்கு ஒன்டாரியோ தயாராக இருக்கும் என முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று தெரிவித்தார். இதனை ஒரு மிகவும் விரிவான திட்டம் என கூறிய ஃபோர்ட், கல்வி அமைச்சர் அடுத்த வார ஆரம்பத்தில் அந்த திட்டத்தை வெளியிடுவார் எனவும் தெரிவித்தார். ஒன்டாரியோவில் உள்ள 2 மில்லியன் மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு திரும்ப வேண்டும் என தான் நினைப்பதாகவும் ஃபோர்ட் கூறினார். மீண்டும் பாடசாலைக்கு திரும்பும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாக இருக்கப் போகின்றார்கள் எனவும் அவர் உறுதியளித்தார். பாடசாலைக்கு திரும்பும் இந்த திட்டம் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என அரசாங்கம் முதலில் உறுதிப்படுத்தியது. கோவிட் தொற்றின் 3வது அலை கட்டுப்பாட்டை மீறிய நிலையில் ஏப்ரல் முதல் ஒன்டாரியோவில் உள்ள மாணவர்கள் நேரில் கற்றலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. 3 லட்சம் தகுதி வாய்ந்த ஒன்டாரியோ மாணவர்கள் முதலாவது தடுப்பூசியை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் தடுப்பூசி போடப்படாத ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மாணவர்களை விட வேறு தனிமைப்படுத்தல் விதிகளை எதிர்கொள்வார்கள் என்று ஒன்டாரியோவின் உயர் மருத்துவர் கிரண் முரே நேற்று தெரிவித்திருந்தார். புதிய பாடசாலை ஆண்டுக்கான மாகாணத்தின் தொற்று பரவல் தடுப்பு மேலாண்மை திட்டம் தடுப்பூசி நிலையின் அடிப்படையில் தனித்தனி விதிகளை பயன்படுத்துகிறது எனவும் அவர் கூறியது நினைவு கூறத்தக்கது. புதிய தனிமைப்படுத்தல் விதிவிலக்கலில் இருந்து கனேடியர்கள் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகள் விலகுகின்றன. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட கனேடிய பயணிகள் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்துக்கு நுழைவதற்கான தனிமைப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளை எளிதாக்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகள் அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் வந்தவுடன் தனிமைப்படுத்த வேண்டியதில்லை என அறிவித்துள்ளன. இந்த மாற்றங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அமலுக்கு வருகிறது. புதிய தனிமைப்படுத்தப்பட்ட விதிவிலக்குகளில் இருந்து கனடா சேர்க்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தை இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து அரசாங்கங்கள் வழங்கவில்லை. இங்கிலாந்து அல்லது ஸ்காட்லாந்தில் தரையிறங்கும் கனேடியர்கள் வீட்டிலோ அல்லது அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திலோ 10 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று 8ஆம் நாள் கழித்து கோவிட் சோதனை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவிட் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் ஒரு கட்டமான அணுகுமுறையை எடுத்து வருவதாக கனடாவில் உள்ள இங்கிலாந்தின் உயர் ஸ்தானிகராலயம் இன்றைய முடிவு குறித்து ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. கோவிட் தொற்றின் போது யார் எந்த விதிமுறைகளில் நாட்டுக்கு வர முடியும் என்பது குறித்து தீர்மானிக்க ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மை உரிமையிலும் தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாக இந்த முடிவு குறித்து கனடாவின் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கூறியுள்ளார். கோவிட் தனிமைப்படுத்த விதிகளை அல்பர்டா அகற்றுகிறது. அல்பர்டா அதன் மீதமுள்ள கோவிட் கட்டுப்பாடுகளை வரவிருக்கும் நாட்களில் நீக்குகிறது. தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் அல்பர்டா இந்த முடிவை எடுத்திருக்கிறது. மாகாணத்தின் முதன்மை சுகாதார மருத்துவ அலுவலகர் வைத்தியர் டீனா ஹின்சோவ் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். மாகாணம் அதன் பொது சுகாதார பதில் நடவடிக்கையை மாற்றி தனிமைப்படுத்தல் முகமூடிகள் தொடர்பான பல நடவடிக்கைகளை அகற்றும் எனவும் அவர் கூறினார். அல்பர்டாவில் இன்று 194 புதிய தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். தடுப்பூசி போடாதவர்கள் மத்தியில் புதிய தொற்றுக்கள் பதிவாகி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் உட்புறத்தின் சில பகுதிகளுக்கு உட்புற பொது இடங்களில் மீண்டும் முகமூடிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தின் உட்புறத்தின் சில பகுதிகள் மீண்டும் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் இந்த முடிவு இன்று அறிவிக்கப்பட்டது. மாகாண சுகாதார அதிகாரி வைத்தியர் பானி ஹென்றி, சுகாதார அமைச்சர் ஏட்ரியன் டிக்ஸ் மற்றும் உள்துறை சுகாதார ஆணையகத்தின் தலைமை மருத்துவ சுகாதார அதிகாரி வைத்தியர் சு பாலாக் ஆகியோர் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் அதன் மறுதொடக்கம் திட்டத்தின் 3வது கட்டத்தில் உள்ளது. மேலும் வணிகங்களின் விதிகள் உட்பட அந்த நடவடிக்கையின் கீழ் இருக்கும் விதிகளை
வலுப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இன்று 185 தொற்றுகளும் 3 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கனடாவின் வருடாந்த பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் 3.1% எட்டியுள்ளது. ஜூன் மாதத்தில் வருடாந்த பணவீக்க விகிதம் 3.1% எட்டியுள்ளது என கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது மே மாதத்தில் இருந்த பணவீக்க விகிதத்தை விட உயர்ந்த விகிதமாகும். ஒரு ஒப்பிடக்கூடிய தரவுகளின் 7 தசாப்தங்களில் மிகப்பெரிய வருடாந்த வீழ்ச்சியாகும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் 5 நாட்களில் கனடா 9 பதக்கங்களை வெற்றி பெற்றுள்ளது. இவற்றில் 2 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் ஆகிய பதக்கங்கள் அடங்குகின்றன. இன்று பெண்கள் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் கனடா வெண்கலம் வென்றுள்ளது. கனடா இதுவரை வெற்றி பெற்ற அனைத்து பதக்கங்களும் பெண் விளையாட்டு வீரர்களால் வெல்லப்பட்டுள்ளன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ நேரம் 9:53 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கனடிய செய்திகள் பார்த்தோம். அதில் முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம், ஒலிம்பிக் கேம்ஸ் டோக்கியோ 2020 இது பற்றிய இன்னொரு அப்டேட். இதுவரைக்கும் 9 பதக்கங்கள் வெல்லப்பட்ட நிலையில் இப்பொழுது 10ஆவதான பதக்கம் வெல்லப்பட்டிருக்கின்றது. ரோவிங், அதாவது படகு வலிப்பு போட்டியில் அதுவும் 2 பெண்கள் உமன்ஸ் பேரில் அவர்கள் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கின்றார்கள், பிரான்ஸ் மெடலை வென்றிருக்கின்றார்கள். எனவே இதனைத் தொடர்ந்து மொத்தமாக இப்பொழுது 10 மெடல்ஸை பதக்கங்களை கனடா பெற்றிருக்கின்றது. அந்த நேரம் 11ஆவது இடத்தில் மொத்தமாக கனடா இப்பொழுது இந்த பட்டியலில் இருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக குடிமைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் நாணய மாற்று வீதம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 182 ரூபாய் 50 சதங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 59 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 182.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:55 நேர்கள் நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிகள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்கிருப்பது ஒரு கவர் சாங். இந்த கவர் சாங்கை வழங்குகின்றார் ஓவியா ஸ்ரீதரன் அவர்கள். இந்த பாடல் என்மேல் விழுந்த மலைத்துளி, மே மாதம் திரைப்படத்திலிருந்து என்மேல் விழுந்த மலைத்துளி இந்த பாடலை கவர் சாங்காக எடுத்திருக்கின்றார் ஓவியா ஸ்ரீதரன் அவர்கள். இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை பார்க்கலாம்.
எத்தனை நாளாய் இங்கிருந்தாய். டொரண்டோ நேரம் 10 மணி 1 நிமிடம். அந்த கவர் சாங்கை பாடியிருந்தார் ஓவியா ஸ்ரீதரன். இப்படி நிறைய கவர் சாங் அவர் பாடியிருக்கின்ற வேறு பேரை கொடுத்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணால் அவர் நிறைய கவர் சாங்ஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குடிமிக்கான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக வானிலை அறிக்கை. எனவே கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்வேரியில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எங்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியில் நீங்கள் ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV ஊடாக பார்க்கலாம். அதே நேரம் GEC சேனல் என்று ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் டைப் செய்து எங்கள் ஆப்ஸினை டவுன்லோட் செய்து நீங்கள் அதன் மூலமாகவும் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை எங்கள் குட் ஈவினிங் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.